ஹாய் வெல்கம் டு த ஸ்டைல் ஹெவன். எங்கள்கிட்ட குர்த்தீஸ், அம்பர்லா, எய்லைன், குவாட் செட்ஸ், 3 பீஸ் செட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கும். நிறைய ஃபேப்ரிக்கில் இருக்கும். ரயான், கலம்கரி, செட்டிநாடு காட்டன், ரா சில்க், வேட்டிக்கன். நவேடேஸ் பார்த்தீங்கன்னா ரா சில்க் இஸ் நிறைய ட்ரெண்டில் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. குர்த்தீஸில், குவாட் செட்ஸில் 3 பீஸ் வந்துனே இருக்குது, ஒரு செட் போயினே இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் வருது. ஆல்வேஸ் ட்ரெடிஷ்னல் செட்டிநாடு காட்டன் மோஸ்ட் டிமாண்டட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இது வந்துனே இருந்தால் போயினே கேட்டுனே இருக்காங்க. அவ்வளோ கலெக்ஷன் கொடுக்க முடியல, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இக்கத் ஹேண்ட்லூம் நவேடேஸ் ட்ரெண்டில் இருக்குது. ஸ்மூத்தான ஃபேப்ரிக் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா ஜஸ்ட் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆனால் போதும். நாங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் லாட் மோர் கலெக்ஷன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்காத அளவு கலெக்ஷன்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ பண்ண வேண்டியதெல்லாம் குரூப்பில் ஜாயின் ஆகணும். நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணுறோம். இதில் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், அதில் ஜாயின் ஆனாலே போதும். சார் என்ன எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எக்ஸ்போ ஏதாவது போட போறீங்களா? ஆமாம் மேடம், நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, எக்ஸ்போ போடணும், நிறைய இடத்துல என்ன சொல் ஸ்டால்ஸ் போடணும், எங்களுக்கு கலெக்ஷன் கொண்டு வாங்க. போன வாட்டி நான் சொல்லியிருந்தேன் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது, வருது போகுது அப்படின்ட்டு. இந்த வாட்டி நிறைய ஸ்பெஷல் மேலெல்லாம் போடுற டீமுக்கு, நெக்ஸ்ட் ஸ்டால் போடுற டீமுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தது. ஸோ கம்மி பட்ஜெட்ல எடுத்துவாங்க, அதுவும் பிளஸ் குவாலிட்டியோட ரேஞ்சில் எடுத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவாசால இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்கோம். எல்லாமே அவாசாவா? ஆமா, இங்க பாருங்க, இதெல்லாம் இந்த ஒரு செக்ஷன் குர்த்தி செக்ஷன்ஸ் வித் எம்ப்ராய்டரிஸ். ஸோ லோ ரேஞ்சில் நிறைய போயிடுச்சு கூட. என்ன இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்களே, பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கே. கலர்ஃபுல்லா இருக்கும் இல்ல, ஏதாவது ஸ்டால் கீழ் போட்டா எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்களோ அப்படி இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு. சோ இத பாருங்களா, இதெல்லாம் 180 ரேஞ்ச்ல வரும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ். 180 ரேஞ்சுங்களா? இங்க காட்டுங்க மேடம் என்ன இருக்குன்னு. இருங்க சார், வலி இல்லாம எல்லாம் அடுக்கி வச்சிருந்தா நான் எப்படி வரது சொல்லுங்க. நீங்க வரதா எங்க பிளேஸ் ஏதாவது இருக்கா காமிங்க. பிளேஸ் ஏதாவது இருக்கா பண்ணுங்க. ஜூம் எல்லாம் அதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மொபைல்ல ஜூம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க இல்லையா, ஜூம் அப்படி ஜூம் இப்படி ஜூம். ஓகே, கத்துக்கணும் உங்ககிட்ட தானா? ஆமா, கத்துக்கணும் மீன்ஸ் லேர்ன். இத பாருங்களா, இதெல்லாம் என்ன பண்ணும் 42 லெந்த் வித் பாக்கெட்ஸ். பாருங்க லெந்த், ஓகேவா? ஆமா, 42 லெந்த் வரும் வித் பாக்கெட். ஆமா, இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் போவோம், டெய்லி வரும் டெய்லி போவோம். ஸோ இருக்கும்போது வாங்கிக்கணும். நாங்கள் நிறைய டைம் சொல்லிட்டோம். கலெக்ஷன்ஸ் நான் நிறைய காட்டல, ஏன்னா ஆல்ரெடி முன்னாடி இங்க வச்சிருக்கிறது மட்டும் காமிச்சாவே போதும்னு நினைக்கிறேன். ஏதோ இன்னைக்கு கலர்ஃபுல்லா வச்சிருக்கிறதுனால ரொம்ப பிரைட்டா தெரியுது உங்க மூஞ்சி கூட. மூஞ்சியா? ஆமா, போன வாட்டி பேரண்ட் லெவலில் கொடுத்தீங்க. இந்த வாட்டி ஆல்ரெடி ஒரு மேடம் காமெண்ட் வேற பண்ணிருந்தாங்க, சார் நிறைய பேரண்ட் போடாதுங்க அப்படின்ட்டு. ஸோ நிறைய போடலாம் மேடம், தனியா வருது. பாருங்க இந்த ரெஸ்ட் ஆரஞ்சு. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் 230 ரேண்ட்ல இருக்கும். ஸோ இது 230 ரயான். ஓகே, யாருக்கு பல்க் வேணும், வெறும் ரீட்டைல் கஸ்டமர்ஸ் ப்ளீஸ் எங்களுக்கு தயவு செய்து குரூப்ல ஜாயின் ஆகாதுங்க. ரீட்டைல் ப்ளீஸ் நாங்க கொடுக்கறது இல்ல, ஓன்லி பல்க் ஆர்டர்ஸ், பஞ்ச் டு பஞ்ச் எடுக்கணும். மினிமம் 6 பண்டல், 6 பண்டல். நிறைய பேருக்கு இன்னும் டவுட், 6 பண்டல் காட்டுங்க மேடம். 6 பண்டல் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இதோ பாருங்களா, இது ஒரு டிசைன் இருக்கா, இது ஒரு டிசைன். இதுல 5 சைஸ். இது என்ன மெட்டீரியல் சார்? பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. கம்ப்ளீட் பண்ண விடுங்க. 5 பண்டல். நான் ஏதோ சொல்ல வந்தா நீங்க எங்க போயிட்டீங்க. எனக்கு ஒரு ஒன்னு மைண்ட்ல ஓடும், அதுதான் நான் கேட்க முடியும். நல்லா ஓடுறதெல்லாம் கிடையாது, சொல்றது கேளுங்க. ஃபர்ஸ்ட் S, M, L, XL, XXL. இது 5 சைஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பண்டல். சோ அந்த பண்டல் மீன்ஸ் இந்த கவர்ல வந்துரும். இந்த மாதிரி பண்டல் 5 சைஸ் வரும். 5 வாங்கணும். இல்லன்னா இல்ல, சாரி, எங்கள்கிட்ட இல்ல. மீதி யாரோ கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. எங்கள்கிட்ட அந்த மாதிரி வாங்குற டீம் ப்ளீஸ் குரூப்ல ஜாயின் ஆகுங்க, ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பண்டல், இதுல ஒரு பண்டல், நெக்ஸ்ட் கலர்ல இந்த மாதிரி வேணும்னா இந்த ஒரு பண்டல், இல்ல 2 பீஸ் வேணுமா 2 பீஸ், 3 பீஸ் வேணுமா 3 பீஸ், அந்த மாதிரி எவ்வளவு நான் வாங்கிக்கலாம். மினிமம் 6 பண்டல். 6 பண்டல் இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் பர்ச்சேசிங்கோட. நெக்ஸ்ட் எப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், எவ்வளவு அமௌண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணனும், அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஓகேவா? அந்த மாதிரி எதுவும் இல்ல. சோ ரொம்ப டெரரா இருக்கீங்க இன்னைக்கு. விட்டா அடிக்கிற மாதிரி இருக்கீங்களே. அடிக்கிறதுல தால எவ்வளவு வாட்டி சொன்னாலும் அதே தான் சொல்லினே இருக்கும். ரிட்டெயில் இல்லன்ற திருப்பி ரிட்டெயில், L சைஸ், M சைஸ். இங்க வாங்க, இங்க மூஞ்சி காட்டுங்க. மூஞ்சில ஒண்ணும் இல்ல, இங்க காட்டுங்க, கலெக்ஷன்ஸ் காட்டுங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் 230 ரேஞ்சில் வரும். இது ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இங்க பாருங்களா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படி கலெக்ஷன்ஸ். ஓகேவா? சோ இது ஓபன் பண்ணி ஒரு வியூ காட்டுறேன் உங்களுக்கு. இது எல்லாமே 230 ரேஞ்சுங்களா? 230 ரேஞ்சில வரும். இந்த ஸ்டால் போடுற டீம் இருக்குங்களா, சோ ஆஃபர்ஸ்ல போடணும், ஸ்டால்ஸ் போடணும், நீ தாராளமா நீங்க போடலாம். ஷாப்புக்கு ஏதாவது எடுக்கணுமா, சோ பண்டல் வைஸ் எவ்வளவு வேணா எடுக்கலாம். ஓகே, புதுசா ஷாப் ஓபன் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பெஸ்ட். இன்னொரு டவுட், நிறைய எப்படி வாங்கணும், எப்படி நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கூட. இப்போ கூட நான் அதை தான் சொல்றேன். பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது சிம்பிள் மேட்டர் கிடையாது. இஸ் a lot of எனர்ஜி இருக்கணும், பிசினஸ் பேஷன்ஸ் இருக்கணும். ரெண்டாவது என்னன்னா எங்க வாங்கணும், எப்படி விற்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா எல்லாமே இருக்கணும்.
ஸோ மேக்ஸிமம் வெரைட்டி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்கணும். ஆஃபர்ஸ் கொடுக்காமல யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ 180 நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் 1004 ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஃபர்ஸ் கொடுக்கலாம். 1000க்கு 4 ஒன்று வாங்கினா 3 வருது. அப்போ ப்ராஃபிட் கம்மியாக தானே வரும். ப்ராஃபிட் அதுதான் சொல்றது, அதுதான் லாஜிக். 1004 கொடுப்பீங்க. இன்னொரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வரும். நீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரீமியம் கலெக்ஷன்ல நீங்க மார்ஜின் வச்சிருக்கணும். ஸோ அதுதான் சொல்றது, எதுவுமே ஒன்று விட்டு கொடுத்தாதான் ஒன்றும் பண்ண முடியும். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க எப்படி எடுக்கணும், என்ன கலெக்ஷன்ஸ். ஸோ என்ன கலெக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் ஆஃபர்ஸ் கொடுக்கறதா இருக்கும், கொஞ்சம் ப்ரீமியம் கலெக்ஷனா இருக்கணும், கொஞ்சம் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிறதா இருக்கணும். எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போகணும். நாங்க சொல்றது என்னன்னா, நீங்க வாங்க ஒரு நாள் ஃப்ரீ ஆயிட்டு வாங்க, இல்ல எங்களுக்கு குரூப்ல ஜாயின் ஆகுங்க. நியூ ஷாப் ஓபன் பண்ற டீமுக்கு என்ன என்னோட அட்வைஸ் என்னன்னா, மெதுவா பாருங்க ஃபர்ஸ்ட். அப்போ இங்க வந்துட்டா நீங்களே ஐடியா கொடுத்து எல்லா ஐட்டமும் கொடுத்துருவீங்க. ஐடியா கொடுத்து அவங்கள வந்து வரி எடுத்து பிசினஸ் நல்லா அவங்க க்ரோ பண்றது நான் பண்ணி கொடுத்து அனுப்புவோம். ஆனா என்ன மினிமம்ன்றது அவங்க மைண்ட் திங்கிங் சென்ஸ் இருக்கணும்னு சொல்ல வரோம். சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து 230 கலெக்ஷன்ஸ். ஜஸ்ட் ஒரு லுக் அப்படி காட்டிருங்க மேடம். இதுல எவ்வளவு இருக்கு, நிறைய இருக்குது. சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஏன் உங்களுக்கு ஃபுல்லா எடுத்து ஓபன் பண்ண முடியல என்னால, அதனால திருப்பி ஃபோல்ட் பண்ண உட்காரணும். ஓகே. சோ இது பாருங்க, ஜஸ்ட் 1 by 1 கலர்ஸ் மட்டும் காமிக்கிறேன். சூப்பரா இருக்கு பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து 230 இன்னும் நிறைய இருக்கு மேடம். நிறைய இருக்குது. அது சும்மா சாம்பிள் பர்பஸ் மட்டும் தான். ஓகே. மேல பர்பஸ் மேல எப்படி போடுறாங்களோ அப்படி அந்த லெவல் பண்ணி அதான் எக்ஸ்போ மாதிரி பண்ணிட்டீங்க ஷாப். ஆமா, எக்ஸ்போ ஷாப் நினைச்சுக்கோங்க, இல்ல மேலா ஷாப் நினைச்சுக்கோங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. கலெக்ஷன்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. வெரி வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ். ஸோ யூனிக்காவும் இருக்கு. நிறைய பேர் இந்த ரா சில்க்குக்காக தேடுறாங்க, செமி ரா சில்க், ரா சில்க். ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த செமி ரா சில்க்ல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு, சோல்ட் அவுட்டும் ஆச்சு. ஸோ ப்ரீமியம் லுக்ல ஏதாவது வேணும், ப்ரீமியம் லுக்ல ஏதாவது கொண்டு போகணும் உங்க ஷாப்ல வைக்கணும் அப்படின்னா, ஸோ தாராளமா இது வந்து சார் இது இருக்கிறதுலயே எனக்கு பிடிச்ச கலர்ஸ்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப அழகா இருக்கு, பிரைட்டாவும் இருக்கு பேட்டர்ன்ஸ் எல்லாமே. அங்க இருந்து இப்படி ஒரு அதான் சார் காமிச்சிருக்கேன் பாருங்க. சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன்ஸுமே. ரொம்ப யூனிக்கான கலர்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாதீங்க. பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன்ஸ். இதுல குவான்டிட்டியுமே கிடைக்குமா சார்? குவான்டிட்டி கிடைக்கும் மேம். ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குங்களா, இங்க பாருங்க எவ்வளவு பண்டல்ஸ். கீழ பண்டல்ஸும் இருக்கு. இருக்குதா பார், பண்டல்ஸ் எல்லாம் இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு கீழவே இருக்குது. சரி சார், ஓகே. நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன சும்மா மேல ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டுருக்கோம். கலர்ஸ் மட்டும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. இது எல்லாமே ரேஞ்ச் எவ்வளவு சார் வரும் அப்ராக்ஸிமேட்? ரேஞ்சில வரும் மேம். ஜஸ்ட் ஒரு சாம்பிள் பர்பஸ்க்கு வந்து நான் ஒன்னு ஓபன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் எது மேடம்? எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு சார் கலர்ஸ். எல்லாமே பிடிச்சிருக்குதா? சோ கஸ்டமர்ஸ் நிறைய தேடுறது Black தேப்பாங்க. சோ Black பாருங்க ஒரு வாட்டி. இந்த ப்ளூ ஒன்னு காமிங்க, அந்த பிங்க் ஒன்னு காமிங்க. இது Black இல்லீங்களா? அதுவும் plain கான்செப்ட்ல கொடுத்திருக்கனால ரொம்ப அழகா இருக்கு. சில்க் வித் ஹேண்டுக்கும் எம்ப்ராய்டரி இருக்கும், வித் பாக்கெட் இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணனும், இதெல்லாம் வந்து தாராளமா வந்து பிரீமியம் கலெக்ஷன்ஸ்ல எடுத்து போய் போடலாம். ஓகே சார். ஓகேவா? சோ இதெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குல்ல. இதுல வந்து நீங்க பார்க்குற டிசைன்ஸ் வந்து பாருங்க. இது ஒரு கிரீம் டைப், என்ன கோல்டன் டைப்னு சொல்லுவாங்க. கோல்டன் டைப். சோ இந்த மாதிரி கலருமே சூப்பரா இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அந்த பிங்க் ஒன்னு காமிங்க சார். பிங்க் அதே. ஆமா, அந்த பிங்க் ஒன்னு. ஆமா, இது அதுவும் பிங்க் தான் சார். காமிங்க சார், விளையாடாதீங்க. இல்ல நீங்க பிங்க் இது கஸ்டமர் கொஞ்சம் வைனிஷ் பிங்க் அது. இது என்ன வரும்னா, சரி காமிங்க. சரிங்க, ஓகேங்க. அது காமிக்க சொன்னா இது காமிக்கிறீங்க. ஐயோ, அதுவும் கட்டணுமா? சரி, இதுவும் கட்டணும் சாமி. இதுவும் கட்டிட்டேன் மச்சான். மேடம் காப்பாத்து கடவுளே. அது ப்ராப்பரா தெரியல சார் வீடியோல. சரிங்க மேடம், ஒன்னொன்னா காமிங்க. ஓகே. சோ இது பாருங்க, பிங்க் காம்பினேஷன்ல. அது பிங்க் இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஹேண்டுக்கும் டிசைன் கொடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு டியூவல் ஷேட்ல வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பிங்க் தான், கொஞ்சம் வைனிஷ் கலர் பிங்க். சோ ரொம்ப அழகா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு ப்ளூ என்ன பிங்க் எது இதா அதா அப்படினு எல்லாமே பிங்க் தான். அது ஒரு ப்ளூ ஒன்னு காமிங்க. இது ப்ளூ. ஐயோ சரி. சரியா போச்சு மேடம். மெயின் அந்த டிசைன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாதீங்க. யாருக்காவது பல்க் குவாண்டிட்டி வேணும் அப்படினா கான்டாக்ட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆர்டர்ஸ் மட்டும் தான் கான்டாக்ட் பண்ணனும். ஆமா சார், 5 பீஸ் 5 பண்டல் 10 பண்டல் நான் சொல்லல. இன்னும் பல்கா வேணும், ஸ்டால் போடணும் இல்ல, சோ மினிமம் பட்ஜெட்ல வாங்கி சேல் பண்றவங்களுக்கு இது எல்லாமே பெஸ்ட் கலெக்ஷன். திருப்பி ரிப்பீட் ஆகுமா அப்படின்றது டவுட் தான். சோ என்ன மேடம் ப்ளூ ரெட் ஒன்னு இல்ல, இந்த கிரீன் ஒன்னு காமிங்க. ரங்கோலி டிசைனும். ரங்கோலிமே இருக்கா? ரங்கோலி எல்லாம் இருக்கும். ஆனா இல்ல. சோ இது பாருங்க, நெக் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொடுத்திருக்காங்க. அந்த நெக்குக்குமே டிசைன் அழகா கொடுத்திருக்காங்க பாருங்க. வி நெக்ல டிசைன், ரங்கோலி டிசைன். இது எல்லாமே 250 தானா? எது எடுத்தாலுமே எல்லாமே மீன்ஸ் இது மட்டும் மேடம், இங்க இருக்குது மட்டும். சோ நீங்க குரூப்ல ஜாயின் ஆச்சுனா உங்களுக்கு 100% அது பிக்ஸ் அண்ட் போடுறோம். சோ அத நீங்க பார்த்து எடுத்துக்கலாம்.
ஓகே கலர் சூப்பரா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு திருப்பி கிடைக்காது, மிஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் 250. ஆமா. நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னன்ட்டு அம்பர்லா என்ன சார் பார்த்தாலும் சைட் குர்த்தி அப்படின்றீங்க. என்ன திக்கி திக்கி பேசுறீங்களே. குர்த்தின்றாங்க. நான் சொன்னேன் குர்த்தி இருக்கு மேடம், ஆனால் வந்து அம்பர்லாவே இருக்கு அப்படின்னா அவங்க இல்லை சார் நீங்கள் அம்பர்லாவே போடுறது கிடையாது அப்படின்னாங்க. ஐயோ அம்பர்லா வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு மேடம். ஒரே ஒரு கஸ்டமர், சென்னை கஸ்டமர் இருக்கிறதெல்லாம் ஷாப்பே காலி பண்ணிட்டு போயிட்டாரு. வந்து அம்பர்லாலாம் எடுத்துட்டாங்க, அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் அம்பர்லா எடுத்து வந்திருக்கேன் மேடம். உங்க ப்ரூஃப்காக தான், உங்க வீடியோல தான் பாருங்களேன். இதெல்லாம் அம்பர்லா தான். இங்க காட்டுங்க. ஓகே இதெல்லாம் அம்பர்லா தான். இதெல்லாமே உங்க ஃபேஸே ரொம்ப அழகா இருக்குன்னு காமிச்சிட்டு இருக்கேன். ஐயோ இதெல்லாம் அம்ரலா தான். ஸோ பியூட்டிஃபுல்லான அம்ரலா. அந்த சைடு வர்றதுக்கு வழி இல்லை மேடம். எங்க மேடம் ஏதாவது லைக் கொடுப்பாங்களா இல்லையா வீடியோ பார்த்துட்டு? சும்மா நீங்க வேற அப்புறம் வந்து திட்டிக்க போறாங்க மேடம், என்ன மேடம் இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்ட்டு. ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க காம்பினேஷன்ஸ். சார் கலெக்ஷன்ஸுக்காக சொன்னேன். அழகா இருக்குமா? சரி சரிங்க. ஓகே ஓகே. கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வீட்டுக்கு போனது இருக்கு இன்னைக்கு. அப்படிங்களா? ஸோ இதெல்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு காம்பினேஷன்ஸ். இது எல்லாமே அம்ரலா தானா? எல்லாமே அம்ரலா மேடம். நான் இவ்வளோ கலர்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க சார். மேடம் இருங்க நான் 1 by 1 காமிக்கிறேன். Do you choose என்னவோ சொல்வாங்க என்ன மேடம்? தெரியல வாட் சார். கலர் do you choose? என்ன கலர் சூஸ் உங்க பண்ணுவீங்க? பசங்க கிட்ட கத்துக்கோங்க. கலர் அந்த கலர் எந்தெந்த கலர் அது சொல்வாங்களா? இல்ல இது எல்லாமே அம்ரலா தானா? நீங்க ஃபர்ஸ்ட் இங்க ஒரு வாட்டி காட்டிட்டீங்களா? இருங்க நீங்க ஏதாவது do you choose what color do you choose? எந்த கலர் காட்டணும் மேடம் அது சொல்லுங்க. இந்த ஒரு Black எடுத்துட்டு வாங்க, இந்த ஒரு நேவி ப்ளூ எடுத்துட்டு வாங்க. எங்க எடுத்து வரணும்? இங்க காமிக்கிறதுக்கு சார் பிளேஸே இல்லாம பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க. கடை ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்க. மேலாவா என்னன்னு தெரியல இது பாக்குறதுக்கு. மேலா தீம் அப்படின்ட்டு மேலா கார போடுற டீம் வந்து மீன்ஸ் ஷாப் ஸ்டால்ஸ்கல்ல போடுற டீமுக்கு வந்து இது அம்பரலால நிறைய கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்ல வரவனாங்க. ஓகே நீங்க ஏதோ கலர் சொன்னீங்க, எந்த கலர்? அது இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஏதாவது ஒரு கலர் காமிங்க. கரெக்ட். இதுதான் நான் வாட் கலர் டு யூ சூஸ்? இங்கி பிங்கி பாங்கி வாட் கலர் டு யூ சூஸ் மேடம்? Black கலர் நேவி ப்ளூ ஒன்னு காமிங்க. கலர் வந்து சொல்ல போறீங்க இந்த பாருங்க. ஏதோ ஒரு பர்பிள் பார்த்தானே சார், ரொம்ப அழகா இருந்தது. அம்ரலா இல்லைங்களா? கோலுமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஹேண்டுக்குமே டிசைனு பரவாயில்ல, சுத்தாதீங்க, ஸ்ட்ரைட்டா காமிங்க. ஸ்ட்ரைட்டா காட்டணுமா? ஸ்ட்ரைட்டா காட்டணும், ஸ்ட்ரைட் கொடுத்தீன்றீங்க. சோ நல்லா கோலும் இருக்கு. கோலுக்கு இப்ப பாருங்க எப்படி ஜஸ்ட் ரேஞ்ச் சார். இருங்க மேடம், எல்லாம் ஒரே டைம் சொல்லிட்டேன் இப்படி பாருங்க. இந்த கோல் ஓகே இருக்கு சார், ஒத்துக்கறேன் சார். கோல் இருக்குன்னு ஒத்துக்கறேன் சார். ஆமாடி சாமி காட்டிட்டா சாமி. பாருங்க தெரியுதா கோல்? ஓகே தெரியுது. இது அம்ரலா. அம்ரலா தான். இந்த பர்பிள் காமி. இந்த கேட்ச் பண்ணுங்க பாருங்க. அப்படி ஏமா கேட்ச் கூட பிடிக்க நான் கவனியறேன். சூப்பரா இருக்கு பாருங்க. ஃப்ளோ அந்த டிசைன் கூட எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஃப்ரண்ட்ல பட்டர்ஃப்ளை டிசைன் கொடுத்து. இதான் மேடம் சொல்லுவாங்க கோலா. கோல் இல்ல ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நின்னே காமிங்க பரவாயில்ல. நீங்க இல்ல மேடம் இங்க பாருங்க. தெரியுதுங்களா? கோல் சூப்பர். கோல் தெரியுதா? இது யாருக்கா போட்டாதான் தெரியும். நான் போட்டுக்க முடியல. சூப்பரா இருக்கு. தெரியுதா? தெரியுதா இல்லையா மேடம்? தெரியுது சார். வேற கலர் காமிங்க. வேற கலர். இது கலர் காட்டவா? காமிங்க. சோ ஆல்மோஸ்ட் எவ்வளவு ஒரு 60-70 டிசைன்ஸ் இருக்குமா மேம்? நீங்க கவுண்ட் பண்ணுங்களா? கவுண்ட் பண்ணலாமா? கவுண்டிங் வேண்டாம் சார், நாங்க வீடியோல பார்த்து கவுண்ட் பண்ணிக்கிறோம். வீடியோல பார்த்து கவுண்ட் பண்ணிக்கிறோம். சோ இந்த மாதிரி கோல் இருக்குது. அம்பர்லா நிறைய கலெக்ஷன்ஸ். சோ எங்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரி குவாண்டிட்டியோட வேற டிசைன் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி கொண்டு வாங்க. ஓகேங்களா? ஆமா, 1-2 எடுத்து தான் ஹோல்சேல்ல டீல் பண்ணிருக்கோமா? என்ன மேடம் சொல்றீங்க நீங்க? இல்ல நான் சொல்றது என்னன்னா கலர்ஸ் 10 கலர் இல்லாம இப்படி 60 கலர் 70 கலர் அந்த மாதிரி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? 1 crore 2 crore அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. போலாம் சார், எங்கயாவது செடியில பறிச்சிட்டு வரதுக்கு போலாம். பாருங்க கோல் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா? அனார்கலி டைப் சரிங்களா? ஓகே. ஆனா அம்பரலா குர்த்தி. என்னோட சஜஷன்ஸ் இண்டிவிஜுவலா வீடியோ பண்ணிருந்தா ரொம்ப அழகா இருந்திருக்கும். இண்டிவிஜுவல் வீடியோ என்ன மேடம்? அம்பரலா ஒரு கலர் ஒரு வீடியோ. சமந்தாவா? யார் எடுக்கணும் மேடம் வீடியோ? நாங்க தான் எடுத்துன்னு இருக்கு. ஒண்ணுன்னா சரியா வந்து என்ன பண்ணலாம்? இங்க அம்பரலா குர்த்தி சொராட்டி காட்டிட்டீங்களா? சோ நிறைய கலெக்ஷன்ஸ் இதுல எல்லாம் நீங்க பாத்துட்டீங்க. இதெல்லாம் நிறைய யாருக்கு வேணுமோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது தாண்டி வாங்க, அதையும் தாண்டி இருக்கா? தாண்டி உங்க பிரீமியம் கலெக்ஷன்க்கே போகல நீங்க. இதெல்லாம் பேசிக் வெரைட்டிஸ் இல்லீங்களா? ஆமா, பேசிக்ல நார்மல் ரெகுலர் வெரைட்டி நிறையட்டியே இருக்குது. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு மேடம். எங்களுக்கு இதே பிடிச்சிருக்கு சார். இதே பிடிச்சிருக்குதா? அங்க ஷார்ட் குர்த்திஸ் இருக்குது இன்சைடு. ஷார்ட் குர்த்திஸ் அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பிக்கப் ஹேண்ட்லூம். நெக்ஸ்ட் வந்து வேட்டிகன் 3 பீஸ் செட்ஸ். ஆனா பரவாயில்ல சார், உங்களுக்கு திமாக் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் யூனிக்கா கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. மைண்ட் ஆமா. ஓ சரிதா.
அதையும் நல்லா அதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுத்துட்டு வரீங்க. ஸோ சொல்லிக்க வேண்டியது என்ன தெரியுமா மேடம், இருக்கும்போது வாங்கிக்கோங்க, குரூப்ல இருங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் போடுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தது மேக்ஸிமம் நீங்க என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸ்டாலு அந்த சேல். சார் இப்போ எது இப்படியே வீடியோல எடுத்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனா டிக் பண்ணி அனுப்புனா அனுப்பிடுவீங்களா இல்ல போட்டோஸ் ஏதாவது செலக்ட் பண்ணுமா? குரூப் என்னைக்கு நம்ம அப்டேட் பண்றோமோ அப்போ வந்து நீங்க பண்ணா ஓகே. நீங்க இந்த வீடியோ வந்து நாளைக்கு நாளானிக்கு அப்படின்னு பார்த்துட்டு நான் எடுத்து அனுப்புறேன்னா முடியாது. ஓகேங்களா? ஏதாவது இருந்தது உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பியாச்சுன்னா நாங்க இருக்குதா இல்லையான்ட்டு சொல்லிட்டு அனுப்பிடுவோம். சரிங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாச்சுன்னா ஜஸ்ட் வந்து வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் போதும். எப்படி வாங்கணும் அப்படின்றது நான் இப்பே சொல்லிட்டேன். எப்படி வாங்கணும்ன்றது என்ன குரூப்ல அப்டேட் பண்ணுவோம், அதை பார்த்து நீங்க செலக்ட் பண்ணி அனுப்பலாம். நியூவா ஷாப் ஓபன் பண்றவங்க இல்ல ஆல்ரெடி ஷாப் வச்சிருக்கவங்க வந்து சம் எலெக்ஷன்ஸ்க்கு போயிட்டீங்க, முடிஞ்சிச்சு சார். எங்க விஜய் சாரும் வந்தாச்சு. அப்படிங்களா? ஆமா, நன்றி. திருப்பி போவாதீங்க எலெக்ஷன்ஸ்க்கு, வேண்டாம். எனக்கு அவ்வளவு டைம் இல்லை எங்களுக்கு போடுறதுக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்க, அங்க பஸ் ஏறுங்க, இறங்குங்க, கலெக்ஷன் பாருங்க, நல்லா பிடிச்சிருந்தது எடுத்து போய் சேல் பண்ணுங்க. நல்லா டான்ஸ் போடுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நல்லா இருங்க. கை இப்படி 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 ஆட்டுதே. எப்படியோ போடுறோம் மேடம். இந்த பாருங்களேன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. பாருங்க சார், போதும், ரொம்ப திருப்பி கஷ்டம் ஆயிட போகுது. இல்ல இதே இருக்குது. சோ இருக்கும்போது வாங்கிக்கோங்க. நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் அதான். நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீதி புது கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். நன்றி. நிறைய பேர் வந்து ட்ரெயினில் வரீங்க, பஸ்ஸில் வரீங்க. ஸோ இது இஸ் த மெயின் பாயிண்ட். சிக்பேட்க்கு வரும்போது சிக்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் இது மெயின் பாயிண்ட்டு. அங்கே வந்துடணும். சிக்பேட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பிவிகே ஐயங்கர் ரோடு இது. ஸோ இது மெட்ரோ பிளாசா பக்கத்துலேயே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அப்படி மேலே நடந்து வந்தாச்சுன்னா, ஸோ நாங்கள் காட்டுற ரூட் நீங்கள் டீப்பாக ஃபாலோ பண்ண இருப்போம். யூ ஜீன்ஸ் தெரியுது லெஃப்ட்டில். ஸோ அது கொஞ்சம் முன்னாடி போச்சுன்னா ராகவேந்திரா ஹோட்டல் இருக்கும். ஸோ ராகவேந்திரா ஹோட்டல் தாண்டி முன்னாடி வரணும். மெயின் வந்து சிக்பேட் மெட்ரோ ஆன பிறகு ராகவேந்திரா ஹோட்டல் முன்னாடி முடித்த பிறகு சிக்பேட் சர்க்கிள். ஸோ சிக்பேட் சர்க்கிள் இங்கே வண்டி தேவையில்லை, ஆட்டோ தேவையில்லை, புரோக்கர் தேவையில்லை, யாருமே தேவையில்லை. நீங்கள் ஒரு 100 மீட்டர் நடந்தாலே போகணும். திஸ் இஸ் கால்ட் சிக்பேட் சர்க்கிள். இங்கே பார்க்குறீங்களா, இந்த சர்க்கிள் தான் பேர் சிக்பேட் சர்க்கிள்னு சொல்லுவோம். சர்க்கிள்னால் ரவுண்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதுலேருந்து லெஃப்ட் எடுக்கணும். ஸோ இந்த லெஃப்ட் எடுத்தாச்சுன்னா முன்னாடி வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி, பிஎன்பி, பேங்க்ஸ் ஏடிஎம் கிடைக்கும். ரைட் சைடில் அப்படியே பார்த்து நின்றால் உங்களுக்கு ஹை சில்க்ஸ் அப்படி தெரியுது பாருங்கள். ஸோ இதோட ஒரு டெம்பிள் தெரியுது பாருங்கள், இங்கே ராகவேந்திரா டெம்பிள், ராகவேந்திரா மட்டா அப்படின்வாங்க. ஸோ இதோட ஆப்போசிட்டில் தான் த ஸ்டைல் என்னன்னு தெரியுது பாருங்கள், இந்தியன் ஃப்ளாக் போட்டிருக்குது. ஸோ இந்த இந்தியன் ஃப்ளாக் போட்டிருக்கிறது தான் நமது ஃப்ளாக் கலர், சாரி இந்தியன் ஃப்ளாக் இல்லை, சஜன் ஷா மார்க்கெட். இதுக்குள்ளே தான் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வரணும் நீங்கள். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு வந்து இந்த பாருங்களேன், இதுக்குள்ளே வந்தாச்சுன்னா அப்படியே போர்ட்ஸ் பார்த்தோம் வந்தால் நீங்கள் பாருங்கள், முன்னாடியே தெரியும் இங்கே போர்டு எழுதியிருக்கும் பாருங்கள், ஸ்டைல் 11 ஸ்டெப்பு ஏறின உடனே உங்களுக்கு கிடைக்கும். டைரெக்ஷன்ஸ் எல்லாம் மேலே கூட இருக்குது பாருங்கள் போர்டு. ஸோ இதுக்குள்ளே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் ஸ்டெப் ஏறி வரலாம், இல்லை லிஃப்ட் கூட இருக்குது, லிஃப்ட்டு யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வரலாம். ஸோ நீங்கள் யாருமே கேட்க தேவையில்ல, இதெல்லாம் ஒரு இந்த வீடியோ வச்சாலே போதும். இங்கே தெரியும் பாருங்கள், இதே தான் த ஸ்டைல் 11. எங்கேயுமே தூரம் எல்லாம் கிடையாது, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது, நடந்து வந்தாலே போதும். ஈவன் ட்ரெயின், பஸ், காரில் வர்ற டீமுக்கு கூட நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்தாலே போதும், உங்களுக்கு எல்லாமே டிசைன்ஸ் நாங்கள் எல்லாமே காட்டுவோம்.